வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வாரத்தில் நம்மளுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. அதுபடி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நம்ம தாராளமாக ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தால் எக்ஸாம் ஜூலை 12 இல்லை 13 எக்ஸாம் நடக்க சான்சஸ் இருக்குன்றதும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 80 நாள் இருக்கு நம்மளுக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்ல இருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 80 நாட்கள் இருக்கு. இந்த 80 நாள்ல படிச்சு, எப்படி இந்த குரூப் 4 எக்ஸாம நம்ம கிளியர் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நெறைய பேர் ஒரு 6 மாசமா படிச்சிருப்பீங்க. பட் என்னன்னா, ரொம்ப ப்ராப்பரா படிக்காம, அங்கங்க படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில பேரு, இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருப்பீங்க. அப்படி நாங்க படிச்சா பாஸ் பண்ண முடியுமா மேடம்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கடைசி 3 மாசம் படிச்சு பாஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா, அதுக்காக நீங்க நெறைய எஃபோர்ட் போட வேண்டி இருக்கும். அந்த எஃபோர்ட் போடுறது என்னென்னலாம் நீங்க பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். எப்படி ஷெட்யூல் போடணும், எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம ஒதுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லப் போறது கிடையாது. இந்த 80 நாள்ல நான் ஆல்ரெடி அரைகுறையா படிச்சிருக்கேன். இல்ல நான் படிக்கவே இல்ல. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா, இந்த 80 நாள எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்? இந்த 80 நாள்ல நீங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத மட்டும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஏன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் எப்படி, ஷெட்யூல்னா அதாவது ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரத்த ஒதுக்கி, ஹவுஸ் ஒய்ஃப்னா எவ்வளோ டைம், எந்தெந்த டைம்ல என்ன படிக்கலாம்? அதே மாதிரி ஜாப் போறவங்க எப்படி படிக்கலாம்? பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்க எப்படி படிக்கலாம்ன்னு ஏற்கனவே ஸ்டடி பிளானு, ஷெட்யூலு, டைம் டேபிள் எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இந்த 80 நாள்ல நம்ம எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத மட்டும் பார்க்க போறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்றதுக்கு. பாருங்க, செய்ய வேண்டியவை. இந்த 12 விஷயங்கள் தான் நீங்க ப்ராப்பரா கண்டிப்பா மஸ்ட் டூன்னு சொல்லுவாங்க இல்லையா? மஸ்ட் டூ திங்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 12 விஷயங்கள். இத நீங்க ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 3 மாசத்துல கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஈஸியா எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். 100% என்னால ஷ்யூரிட்டி குடுக்க முடியும். ஆனா, நீங்க இதுல நான் ஒரு 4, 5 ஃபாலோ பண்ணேன். இதுல ஒரு 4, 5 விட்டுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா பாஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர் கைடன்ஸ். இந்த கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம அரைகுறையா படிச்சிருக்கோம். இல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறோம் அப்படின்னும்போது, நம்மளுக்கு கண்டிப்பா ஒருத்தரோட கைடன்ஸ் இருந்தா தான் ஷார்ட் டைம்ல நம்மளால ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியும். நீங்க கைடன்ஸ் இல்லாம நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம். ஆனா, அது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டைம் அதுக்கு பத்தாது. நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கே உங்களுக்கு 1 மந்த் ஆயிடும். அப்போ திரும்ப ரிமைனிங் டைம்ல படிச்சு ரிவிஷனும் பண்றதுன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. இனிமேல் நீங்க போய் புக்க தேடுறது, எப்படி படிக்கிறதுன்னு தேடுறது, நீங்களா புரிஞ்சுக்கிறதெல்லாம் கஷ்டம். ப்ராப்பர் கைடன்ஸ் யார் மூலமா கிடைக்கும்? ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு அகாடமிலயோ, ஏதோ ஒரு இதுல நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்ல புதுசா இதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண போறேன் டெஸ்ட் பேட்ச் மாரி அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல ஏதாவது யூடியூப ஃபாலோ பண்ணி, அவங்கட்ட கரெக்ட்டா கன்டினியூஸா அவங்களோட கைடன்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல உங்க வீட்டிலேயே யாராவது ரிலேட்டிவ்ஸோ, இல்ல உங்க ஃபேமிலில உங்க அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி யாராவது பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி யாரோட கைடன்ஸ்ல நீங்க படிக்க போறீங்கன்றத பிளான் பண்ணுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி படிச்சு பாஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க சொல்லிறணும். எனக்கு கரெக்ட்டா நீ ஷெட்யூல் போட்டு குடுத்துரு. நீ இத இத சொல்லு. நான் அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். இல்ல அ நீங்க கோச்சிங் சென்டர் போறீங்கன்னா, அவங்கட்ட சொல்லிட்டு எங்களுக்கு இது எல்லாமே நீங்க குடுத்துருங்க. அவங்க சொல்றத அப்படியே ஃபுல்லா தரோவா படிச்சுட்டு போயிருங்க. இந்த மாரி ஒரு கைடன்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ். சிலபஸ் ரொம்ப முக்கியம். சும்மா 6த்துலருந்து 12த் வரைக்கும் இருக்க புக்க பூரா நான் படிச்சேன். அதுவும் இந்த வாட்டி குடுத்துருக்க சிலபஸ் எல்லாமே ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி எல்லாம் கிடையாது. பேசிக் தான். ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி இருக்குமே தவிர, ஃபுல் ஸ்கூல் புக் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்ல இலக்கணம் ஆக்கிட்டாங்க. தமிழ்ல அ முன்னாடியே 95 அபோவ் ஈஸியா போடுவாங்க. இப்ப எல்லாம் ஃபுல்லா கிராமர்ன்றதுனால 100 ஏன்னா மேத்ஸ் மாதிரி ஆயிருச்சு. கிராமர்ன்னும்போது. அப்போ ஃபுல் மார்க் ஈஸியா போடுவாங்க.
அப்படின்னும்போது நம்ம சான்ஸே எடுக்கக்கூடாது. அதனால சிலபஸ கையில வச்சுக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொரு லைனா நீங்க வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் சோர்ஸ். சோர்ஸ் அப்படின்னும்போது எந்த சோர்ஸ வச்சு நாம படிக்க போறோம்? ஸ்கூல் புக்கா? ஸ்கூல் புக்ல நெறைய கன்டென்ட் இருக்கு. பட் அது எங்கெங்கேலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காம, நீங்க ஏதாவது ஒரு YouTubeலயோ இதுலயோ வந்து உங்களுக்கு சிலபஸ் வேர் டூ ஸ்டடின்னு குடுத்துருப்பாங்க. அந்த இத மட்டும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, கரெக்ட்டா அந்தந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு? 6த்துலருந்து 12த் வரைக்கும் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு? அதே மாதிரி ஓல்டு புக்லயும் அந்த கன்டென்ட் எங்க இருக்கு? இத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ப்ராப்பரா அப்படியே அதுக்குரியத அத. இப்போ ஒரு தலைப்பு நீங்க பார்க்குறீங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகன்னு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இருக்குன்னா, அதுக்கு 6த்துலருந்து 12த் வரைக்கும் இருக்கிற பிரித்தெழுது, சேர்த்தெழுதுக ஃபுல்லா படிக்கணும். அந்த இத அப்படியே எடுக்க, படிக்க. அந்த மாதிரி நீங்க இருந்தா மட்டும் தான் டைம் வந்து கரெக்ட்டா இருக்கும். சோர்ஸு எத ஃபாலோ பண்ணி படிக்க போறீங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி? ஏதாவது ஒரு YouTubeல உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து எந்த யூடியூப வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்லயுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா வீடியோ பிளஸ் அதோட ஃப்ரீ பிடிஎஃப். நீங்க எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. சோர்ஸ் வந்து எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு தேட தேவையில்ல. பழைய புக்லயும் சரி, நியூ புக்லயும் சரி, அதே மாதிரி கூடுதலா அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல நான் குடுத்துருப்பேன். அதுக்காக எங்கத மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எங்க இதுல இருக்குன்றத உங்கள இன்ஃபார்ம் பண்றேன். இதே மாதிரி வேற எல்லா சேனல்லயுமே ஓரளவு குடுத்துருக்காங்க. எல்லா சேனல்லயும் பிடிஎஃப் குடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருமே நல்லா தெளிவா குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தலைப்புக்கான வீடியோவும் உங்களுக்கு YouTubeல அவைலபிளா தான் இருக்கு. நீங்க யார வேணாலும் ஃபாலோ பண்ணி, கரெக்ட்டா ஒரு சோர்ஸ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்? என்ன பிரிப்பேர் பண்ணணும் அப்டின்னா, ஒரு டைம் மேனேஜ்மென்ட் உங்களுக்குள்ள நீங்க பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். டைம் மேனேஜ்மென்ட்னா என்னன்னா, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டே லாஸ்ட் இயர், ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணா இருந்து, ஏன்னா ஃபைனல் இயர் முடிஞ்ச உடனே டிகிரி வந்துரும். நீங்க அப்ளை பண்ணலாம் அப்டின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். இல்ல ஃபுல் டைம் ஃப்ரீயாவே உட்காந்து படிக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஷெட்யூல ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். 80 நாள் இருக்கா, அந்த 80 நாள நானு இப்படிதான் தமிழுக்கு இப்படி படிக்க போறேன். இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். தமிழ், மேத்ஸுக்கு இந்த டைமு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு. அது மாதிரி ஜிகேக்கு. இப்படி பிரிச்சுக்கிட்டு, ஒவ்வொரு நாளையும் இந்தந்த டைம்ல நான் இதுக்கு படிக்க போறேன். அது மாதிரி கடைசி ஒரு குறிப்பிட்ட நாள ரிவிஷனுக்குன்னு தனியா விட்டுற போறேன். அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி. எவ்வளோ ஸ்பீடா படிப்பீங்க, இல்ல எவ்வளவு டைம் எது எக்ஸ்ட்ராவா தேவைப்படும்ன்றது. அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஷெட்யூல் போடுங்க. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ கலெக்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எது கிடைச்சாலும் அதுல இருக்க கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதா இருந்தா, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. போதும். ஒரு 4, 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் கையில இருந்தாலே போதும். நீங்க வந்து Googleல போட்டீங்கனாலே அழகா வந்துரும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்ல Amazon எல்லாத்துலயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியா புக்கா விக்கிறாங்க. சுறாவ்ல இப்படி எல்லாத்துலயும். அதுல இருந்து கூட ஒரு புக்க வாங்கிக்கோங்க. ஏன் அப்டின்னா, நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் படிச்சுட்டு, இப்ப ஜிகேல ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா, அது சம்மந்தமா கொஸ்டின் எப்படி வருது? மேத்ஸ்ல ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு ஒரு பேசிக்க மட்டும் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்களா மைண்டுக்குள்ள செட் பண்ணிருவீங்க. ஆனா அது போதாது. அங்க போய் பார்க்கும்போது தெரியும். ஓ! இந்த டாபிக்லேருந்து இப்படி கேட்குறாங்களா கொஸ்டினு? அப்படின்னு. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நம்ம கண்ண மூடிக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் பண்ண மாதிரி அவங்க கேட்கலன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம எவ்வளோதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், கவர்மெண்ட்டும் நம்மள நம்பாது. நம்ம வீட்ல இருக்கவங்களும் நம்மள நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம தான் அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வச்சுட்டு, இப்ப நான் ஒரு டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க? கொஞ்சம் ஒரு தடவ வெரிஃபை பண்ணி, அந்த சம்ஸ் எல்லாம் எனக்கு போட வருதா? அப்படின்னு பார்த்துக்கிட்டே நீங்க ஒவ்வொரு டாபிக்கும். இதே மாரி தான் ஜிகேவுக்கும், தமிழுக்கும். அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு, 1 இயர்க்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு நாங்க என்ன சொல்லியிருந்தோம்? டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்க. அதே மாதிரி முடியாதவங்க அட்லீஸ்ட் நியூஸ் சேனலாவது பாருங்க. கொஞ்ச நேரமாவது டெய்லி என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அப்படி படிக்கிறது வந்து வேஸ்ட். நீங்க வந்து போய் புக்க பார்க்கலாம்.
ஆனா வந்து அதுக்காகவே 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் டெய்லி வந்து நான் டிவி பார்க்குறேன், எக்ஸாமுக்காகன்னு உட்காந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டைம் பத்தாது. நீங்க என்ன பண்ணலான்னா, கடந்த 6 மாசத்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணிட்டு, அத ஃபுல்லா தரவு பண்ணிருங்க. அதுவே போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஏன்னா எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ் நெறைய கேட்பாங்க. நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியா 7வது விஷயம் என்ன அப்டின்னா, டெய்லி மேத்ஸ் பிராக்டிஸ். என்னதான் இடியே விழுந்தாலும், இந்த 80 நாள்ல 1 நாள் கூட மிஸ் ஆகாம நீங்க மேத்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எல்லா டாபிக்கும் ஒரு 50 நாள்லயே முடிச்சுட்டேன் அப்டின்னாலும், மிச்சம் இருக்க 30 நாள்ல திரும்ப, திரும்ப, திரும்ப போட்டதவே போட்டு பார்த்துட்டே இருக்கணும். நான் மேத்ஸ்ல பெரிய ஜீனியஸ். மேத்ஸ் தான் என்னோட மேஜரேவும். நான் மேத்ஸ்ல வந்து யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டுனாலும், அந்த கேப் நம்ம விட்டுருக்கிறதுல எல்லாமே மறந்திருக்கும். அந்த இல்ல நல்லாவே பிரில்லியன்ட்டா இருப்போம். ஆனா, அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள நம்மனால போட முடியாத மாரி ஆயிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்கு, நீங்க இப்ப தான் மேத்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் சரி, மேத்ஸ்ல ஜீனியஸா இருந்தாலும் சரி, டெய்லி மேத்ஸ் போட்டே ஆகணும். ஒரு நாள் மேத்ஸ் போட்டு பார்க்க மிஸ் பண்ணாலும், நீங்க 1 மார்க்க இழந்துருவீங்க. அதனால கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். என்ன புதுசா மேத்ஸ் பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு 1 ஹவர் ஜாஸ்தியா அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பாருங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்தவங்க, எனக்கு நல்லா தெரியும், நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அட்லீஸ்ட் ரிவிஷன் மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் போட்டு பார்க்க ஒரு 1 ஹவர் அவ்வளவாவது யூஸ் பண்ணுங்க. ஆனா மேத்ஸ் ஏன்னா, ஆ எவ்வளவுக்கு எவ்வளோ மேத்ஸ் நீங்க போடுறீங்களோ, அவ்வளோ ஸ்பீடா உங்களுக்கு எக்ஸாம்ல அத ஒர்க் அவுட் பண்ண வரும். எல்லாருமே 5 நிமிஷம் டைம் குடுத்தா அந்த சம்ம போடுற மாரி தான் இருக்கும். ஆனா அவங்க கேட்கறது 1 மினிட்டுக்குள்ள யார் அந்த சம்ம போடுறாங்களோ அவங்க தான். ஏன்னா, அந்த டைம் 25 கொஸ்டின 25 நிமிஷத்துல முடிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு மத்ததுக்கு டைம் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன்னா, ஜிகேவும், மேத்ஸும் சரி, ஸ்டேட்மென்ட்டு, பொறுத்துக, அ சரியா, தவறா இந்த மாரி நெறைய வாசிச்சு ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷம் இழுத்துரும். அப்போ மேத்ஸ்ல அவ்வளோ டைம வந்து நம்ம சேவ் பண்ணா மட்டும் தான் அடுத்ததுல ஃபுல்லா ஆன்ஸர் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி. பாருங்க, நான் வந்து டெய்லி 8 மணி நேரம் படிச்சேன் மேடம். ஆனா நான் பாஸ் பண்ணல. 10 மணி நேரம் படிச்சேன் மேடம். பாஸ் பண்ணல. தேவையே இல்ல. நீங்க குவாலிட்டியா குவான்டிட்டி தேவையில்ல. எத்தன மணி நேரம் அப்படிங்கிறது தேவையே இல்ல. எப்படி படிச்சீங்கன்றது தான் முக்கியம். நீங்க இப்ப படிக்க ப்ராப்பரா உட்காந்துட்டீங்களா, ஃபோன் எதுவுமே உங்க பக்கத்துல இருக்கக்கூடாது. உங்களோட மெட்டீரியல், நீங்க படிக்க போற சிலபஸ்ஸு இது மட்டும் தான் கையில இருக்கணும். வேற எந்த ஒரு கவன சிதறலோ, எந்த ஒரு டைவர்ஷனோ இல்லாம, முழுக்க முழுக்க உங்களோட அந்த ஸ்டடி வந்து குவாலிட்டியானதா இருக்கணும். எவ்வளவோ வருஷங்கள நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த 80 நாள். முழுசா சொன்னா 3 மாசம் கூட கிடையாது. அந்த 3 மாசம் ப்ராப்பரா படிக்கிறதுக்காக ஒதுக்கலாமே! கஷ்டப்பட போறோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்க போறோம். 8 மணி நேரம் உட்கார்ந்தாலும், அந்த 8 மணி நேரம் வேற எதுவுமே செய்யாம உட்கார தான் போறோம். நம்ம லைஃப்லேருந்து ஒரு 3 மாசத்த ஒதுக்க தான் போறோம். அத ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா, திரும்ப திரும்ப இத பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? அப்ப குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியம். என்னால 1/2 மணி நேரத்துக்கு மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் என்ன பண்றதுன்னா, ஒண்ணும் தப்பு இல்ல. அது மனுஷங்களோட மெமரி பவரே அந்த மாதிரி தான். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணுங்க. போய் ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு வாக் போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு வாங்க. இல்ல யாராவது உங்க குழந்தைங்க இருந்தா கொஞ்ச நேரம் குழந்தைகளோட விளையாடிட்டு வாங்க ஒரு 10 நிமிஷம். திரும்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. படிக்கன்னு உட்காந்துட்டா, அந்த டைம் குவாலிட்டியா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா, இருக்கிறது டைம் ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி ரொம்ப லெதார்ஜிக்கா நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா, இதுக்கப்புறம் படிச்சம்போது நான் பாஸ் பண்ணணும், இந்த வாட்டியேன்னும்போது ஏன்னா ரொம்ப 2, 3 வருஷம் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்க கூட போட்டி போட்டு நீங்க கடைசி 3 மாசம் படிக்க போறீங்கன்னும்போது, நீங்க கண்டிப்பா இந்த எஃபோர்ட் எல்லாம் போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் யுவர்செல்ஃப். இந்த டைம் மேனேஜ்மென்ட் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான். அதுதான் இது இந்த ஷெட்யூல் யுவர்செல்ஃப். உங்களுக்குள்ள ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மென்ட்ல என்ன வரும் அப்டின்னா, நீங்க ஒரு நாள்ல எந்தெந்த டைமெல்லாம் உங்களுக்கு ஒதுக்க முடியும்ன்றத நீங்களா உங்க மைண்ட்ல வந்து செட் பண்ணணும். ஷெட்யூல் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. எனக்கு வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃபு, பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா 6 மணி வரைக்கும் படிக்கலாம். 6 மணிக்கு மேல சமைச்சு அவங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா, ஒரு 9 மணிலேருந்து திரும்ப எனக்கு டைம் கிடைக்கும். நான் படிப்பேன். இந்த மாதிரி நீங்க எப்பயெல்லாம் ஃப்ரீ டைம்ன்றத உங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இந்தந்த டைம்ல.
ரொம்ப ரொம்ப வேகா இருக்க டைம்ல மட்டும் மேத்ஸ் வைக்கிற மாரி வச்சுக்கோங்க. அதாவது மனப்பாடம் பண்ண முடியாது. மதியம் 1 மணி, 2 மணி அந்த மாரி டைம்லலாம் அ தியரட்டிக்கலா மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். அந்த மாதிரி வேகா இருக்க டைம்ல மட்டும் மேத்ஸ் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஜாலியா பண்ணலாம். மேத்ஸ வந்து எத்தனையோ பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே மேத்ஸ் போடுவாங்க. அ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரு இதே தெரியாது. டயர்ட்னஸே தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காவே இருக்காது. உங்க இஷ்டம் தான். ஆனா, உங்க டைம வந்து கரெக்ட்டா என்கேஜ் பண்ற மாரி நீங்க வச்சுக்கணும். அது மாதிரி உங்க வீட்ல வந்து வயசானவங்க இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, பார்க்கணும் அப்டின்னா, அவங்ககிட்ட இந்த 3 மாசம் சொல்லிருங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்னைய வந்து விட்டுருங்க. நான் வந்து இப்டி படிக்க போறேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் பேக் டூ ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்பயும் போல நான் நார்மலுக்கு வந்துருவேன். அதுவரைக்கும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி, அத வந்து சண்டையாக்கி, பிரச்சனையாக்கி சொல்லாம, அத ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சுட்டு, நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருக்கும்போது, அவங்கள விட்டுட்டு படிக்கும்போது ஒரு ரொம்ப கில்ட்டி ஃபீல் இருந்துட்டே இருக்கும். பசங்கள இப்டி கவனிக்காம போட்டுருக்கோமே, வயசானவங்கள இப்டி கவனிக்காம விட்டுருக்கோமே அப்டின்னு. அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நம்ம மைண்ட்ஃபுல்லா வந்து படிக்க முடியும். அதனால அதுதான் ஷெட்யூல் யுவர்செல்ஃப். உங்களுக்குள்ள எப்படியெல்லாம் வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். நான் வந்து படிச்சேன் மேடம், படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு மட்டும் நீங்க சொல்றது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு டாபிக் படிச்சு முடிச்ச உடனே, அதுல டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு நெறைய YouTubeல வந்து டெஸ்ட் குடுக்குறாங்க. அகாடமிலலாம் இருந்தீங்கன்னா, தாராளமா அவங்க நேரம் டெஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டுனாலே லீவ் போட்டுருவாங்க அகாடமில நெறைய பேரு. அந்த தியரட்டிக்கல் கிளாஸ்க்கு மட்டும் போவாங்க. டெஸ்ட் அன்னைக்கு ஃபுல்லா லீவு. அது வேஸ்ட். நீங்க அவ்ளோ பணம் கட்டி நீங்க போறது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். டெஸ்ட்ட தான் நீங்க மெயினா யூஸ் பண்ணிக்கணும். போய் எழுதுங்க. எவ்ளோ மார்க் வந்தாலும் பரவால்ல. என்ன நம்மள அந்த இடத்துல வச்சு நம்மளுக்கு என்ன நோட்டீஸ் போர்ட்லயா ஒட்டப் போறாங்க? சரி ஒட்டுனாலும் பிரச்சனை இல்லையே! நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் மார்க் தான நம்மளுக்கு தேவ. அதனால எவ்வளவு டெஸ்ட் எங்கெங்கேலாம் கிடைக்குதோ, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறாங்களோ, இல்ல அகாடமில சொல்றாங்களோ, இல்ல பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்க கைக்கு கிடைக்குதோ, எல்லாத்தையும் டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டெஸ்ட்ட அ படிக்கும்போது, அப்பப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல அட்லீஸ்ட் கடைசி ஒரு 10 டூ 15 டேஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காகவே ஒதுக்கிருங்க. அடுத்தது ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணணும். இந்த ரிவிஷனும் கடைசி 10 நாள் தான மேடம்னா, அப்படி இல்ல. டெஸ்ட் பிராக்டிஸ் வேணா நீங்க கடைசில வச்சுக்கோங்க. ஆனா, ரிவிஷன் ஒவ்வொரு நாளும் இருக்கணும், ஒவ்வொரு வாரமும் இருக்கணும். எப்படி? நேத்து என்ன படிச்சீங்களோ, அத இன்னைக்கு காலையில ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அடுத்ததுக்கு போங்க. திரும்பியும் மொத நாள் படிச்ச மாரியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது அந்த டாபிக்க. ஜஸ்ட் ஒரு கண்ல பார்க்கணும். ஓகே. இது இந்த இதில இந்தந்த முக்கியமான பாயிண்ட் நம்ம இப்ப தான் கண்டிப்பா மொத நாள் எடுத்த அளவுக்கு டைம் ஆகவே ஆகாது அது. நீங்க ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா, அடுத்த நாள் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், 1/2 அன் ஹவர்க்குள்ள அத ரிவைஸ் பண்ணிரலாம். பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உங்க மைண்டே நான் நல்லா படிச்சிருக்கேன்னு உங்கட்ட சொல்லும். மைண்ட வந்து திருப்திப்படுத்திட்டீங்கன்னா, அது வந்து உங்கள எனர்ஜிட்டிக்கா வச்சுக்கிறோம். எக்ஸாம் ஹால் வரைக்கும் உங்கள தைரியமா நீ போ நான் இருக்கேன்னு சொல்லும். அதுக்கு நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 டேஸ் ஒன்ஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். டெய்லியும் முந்தின நாளுக்குரியத ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ரிவிஷன் பண்ணிட்டு படிக்கலாம். உங்களோட பிளான் தான் அது. அதுக்காக ரொம்ப கேப் விட்றாதீங்க. அதுக்குள்ள மறந்துரும். படிச்சது மறந்த உடனே, ஐயோ! படிச்சது எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப ஒரு 1 வீக் கழிச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப என்ன தோணும்னா, ஐய்யயோ! படிச்ச எல்லாமே மறந்துருச்சே! அப்படின்னு டென்ஷன் ஆயி, இன்னமும் பதட்டமாயி படிச்சதெல்லாம் போயிரும். அதனால ஒரு 1 ஆர் 2 டேஸ் கேப்ல வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மைண்டுக்கு வந்து திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து கடைசியா சொல்றது வந்து, லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். என்னது? இப்ப நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க. அது மாரி ரிவிஷன் பண்றீங்க. யாருகிட்டயாவது குடுத்து கொஸ்டின் கேட்க சொல்றீங்க. அப்ப நெறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா, உங்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின வாசிச்ச உடனே அவங்களா இதுக்கு இதான் ஆன்ஸர் அப்டின்ட்டு 4 ஆப்ஷன பார்க்காமவே டக்குனு அந்த ஆன்ஸர கிளிக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஐய்யய்யோ! எனக்கு மைண்ட்ல இதுதான் ஆன்ஸர்ன்னு நெனச்சுட்டு நானே கெஸ் பண்ணி போட்டுட்டேன். நான் மத்த 4 ஆன்ஸர பார்க்காமவே விட்டுட்டேன். ஏன்னா, சம்டைம்ஸ் 2 ஆன்ஸருமே கரெக்ட்டா இருக்கும். ஏ அண்ட் பின்னு 3வதா ஒரு இது குடுத்துருப்பாங்க. சி ஆப்ஷன்ல. இது ஏ, இது பின்னு. நான் ஏவ பார்த்தோனே இதுதான் ஆன்ஸர்ன்னு போட்டுருவேன். பியும் கரெக்ட்டா இருக்கும்.
இல்ல ஏ, பி பார்த்துட்டு ரெண்டையுமே பார்க்காம ஏவ மட்டும் போட்டு போயிடுறது. இல்ல பிய மட்டும் போட்டு போயிடுறது. அப்படி இல்லாம சி பார்க்கணும். சரியானது எது அப்படின்னு கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. நான் சரியானதுன்றத பார்த்தோனே, ஓகே அப்படின்னு கீழ கரெக்ட்ன்னு எழுதிருவேன். சரியானது அ ச சரி இல்லாதது எதுன்னு இருப்பாங்க. சரியானத போடுவேன். சரியானவை அல்லன்னு குடுத்துருப்பாங்க. சரியானது அன்றுன்னு குடுத்துருப்பாங்க. இப்படி நெறைய ட்விஸ்ட் வைப்பாங்க கொஸ்டின். ஏன் இவங்க இப்படிலாம் வைக்கிறாங்க? வேணும்னே நம்மள ஃபெயில் பண்றதுக்கா? அப்படின்னா இல்ல. அந்த அவசரத்திலயும், பதட்டத்திலயும் நம்ம எவ்வளவு கான்ஷியஸா இருக்கோம், எவ்வளவு கவனமா இருக்கோம் அப்படிங்கிறத நம்மள டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஏன்னா இதுல வந்து குரூப் 4ல பெர்சனாலிட்டி டெஸ்ட்டோ, இன்டர்வியூ டெஸ்ட்டோ பண்ண போறது கிடையாது. இந்த ஒரே எக்ஸாம்ன்னும்போது, இந்த எக்ஸாம்லயே அவங்க எல்லாமே அவங்கள டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது அடுத்து சாதாரணம் கிடையாது. அடுத்து அவங்களோட 60 வயசு வரைக்கும் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்க்க போறாங்க. அந்த ஒவ்வொருத்தரோட இந்த பார்ட்டிசிபேஷன் தான் கவர்மெண்ட்டோட மொத்த அ அமைப்பேவும். அப்ப அவங்க எவ்வளோ கான்ஷியஸா ஆளுகள சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணும் இல்லையா? அதனால என்னோட தவறு என்ன? கொஸ்டினவே ஒழுங்கா வாசிக்க மாட்டேன். அரைகுறையா வாசிச்சுருவேன். ஆப்ஷன பார்க்க மாட்டேன். இல்ல சரியானது எதுன்னு சரியானது அல்லன்னு கேட்டா போட்டு வச்சுருவேன். இல்ல மேத்ஸ்ல என்ன பண்ணிருவேன், எப்பயுமே பெருக்கும்போது தப்பு விட்டுருவேன். இல்ல நம்பர அவங்க ஒண்ணு குடுத்துருப்பாங்க. நான் அந்த நம்பர எடுத்து எழுதும்போது அங்க 3ன்னு குடுத்துருப்பாங்க. நான் 5ன்னு போட்டு வச்சுருவேன். அதனால ஃபுல் சம்மும் தப்பாயிரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தப்பு விடுறதுக்குன்னு பல ரீசன் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. அத நான் எக்ஸாம்ல பண்ணக்கூடாதுன்றத நீங்க கத்துக்கிறணும். புரியுதா? இவ்வளவும் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். இவ்ளோ பண்ணணுமா? ரொம்ப கஷ்டமா நெனைக்காதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள தான் நான் உங்களுக்கு வந்து பெருசா ஒவ்வொன்னையும் தனித்தனி பாயிண்ட்டா பிரிச்சு சொல்லியிருக்கேன். மத்தபடி நம்ம நார்மலா நீங்க பண்ணும்போது, இது எல்லாமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ண தான் செய்வீங்க. பட் இதுல ஒண்ணு கூட மிஸ் ஆயிறக்கூடாதுன்றத தான் இங்க நான் மென்ஷன் பண்றேன். இத எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்க மேடம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிடுறேன். அடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அது என்ன? அப்டின்னா, பாருங்க செய்யக்கூடாதவை. பண்ண வேண்டியது தான் 12. கூடாதது ஒரு 6 தான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவ்வளோதான். இப்போ ரோட்ல வந்து இப்படிதான் போகணும்னு சொல்லும்போதே, இப்ப சாலை விதிகள் எப்படி படிப்போம்? இப்படியெல்லாம் போகணும். இத பார்த்தா இது பண்ணணும்னு. அதே டைம்ல இப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு 2மே இருக்கும். ஏன்னா, எப்படி செய்யணும்ன்றத மட்டுமே பார்த்துட்டு போறவங்க ஜெயிக்கிறத விட, எப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுட்டு போறவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதா? ஒரு சாதாரண இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்னா உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம கத்துக்கிறவன், எப்படியெல்லாம் தவறு பண்ணிறக்கூடாது அந்த குழந்தைய வளர்க்கும்போது, அப்படின்னும் சொல்லி தருவாங்க. அப்படிதானே? அது மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்க. மெட்டீரியல். மெட்டீரியல்ன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிக்கிற எல்லா பிடிஎஃப்பும் ஃபோனேவும் ஃபுல்லாகி மெமரி ஃபுல்ன்னு வரும். ஆனா அப்பயும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மெட்டீரியல்ன்னு தேடி அலையிறத விடுங்க. ஒரு ஒரு சோர்ஸ எடுத்துக்கோங்க. அத மட்டுமே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் அந்த மெட்டீரியல் எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்க அகாடமில குடுத்ததா இருக்கலாம். இல்ல நீங்களே ஒரு YouTubeப கன்டினியூஸா ஃபாலோ பண்றதா இருக்கலாம். இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸோ, அண்ணன், தம்பியோ யாரோ குடுத்த ஒரு மெட்டீரியல். இத வச்சு அப்படியே நம்ம சொல்றத படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கைடு என்ன சொல்றாங்களோ அந்த மெட்டீரியல் மட்டும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா மெட்டீரியல் கிடைச்சா, இல்ல இந்த கூடுதல் குறிப்புகள் இந்த மாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, ஒரு சில பிடிஎஃப் மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்ப. எனக்கு தெரிஞ்சு 100 பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கிறோம்னா, அதுல 4 கூட படிக்க மாட்டோம். வேஸ்ட் தான். இருக்கிறத தெளிவா படிப்போம். சரியா? ஆ ஏன்னா நம்ம வந்து இப்ப 200 கொஸ்டின்ல 200 கொஸ்டினுக்கு 200ம் இதுவரைக்கும் யாராவது எடுத்திருக்காங்களா? ஏன்னா, குரூப் 4 குரூப் 4ஆ இருந்தாலும், குரூப் 1 எக்ஸாமுக்கு பிராக்டிஸ் பண்றவங்களும் அத எழுதியிருப்பாங்க தானே! அட்லீஸ்ட் அதுல குரூப் 4ல வேலைக்கு போற எண்ணத்துல எழுதாட்டி கூட, குரூப் 4 வந்து ஒரு பிராக்டிஸ் மாரி வச்சுக்கலாம்னு நெனச்சு குரூப் 1 ஸ்டூடண்ட்ஸும் நெறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஆனா, அவங்க கூட இதுவரைக்கும் 200க்கு 200 குரூப் 4 கொஸ்டின்ல வாங்கியிருக்காங்களா? கிடையாது. அப்ப யாராலயும் ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது.
200க்கு 150 மார்க்குக்கு நம்ம படிச்சுட்டு போனா போதும். மிச்சம் இருக்க 50ல நம்ம எலிமினேஷன் மெத்தட்லயோ, ஆப்ஷனல் மெத்தட்லயோ, இல்ல சின்ன வயசுல படிச்சது இப்படி எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு 20, 22 போட்டோம்னா 172, 73 இந்த ரேஞ்சுக்கு தாண்டிட்டோம்னா, நம்ம வந்து கட் ஆஃப கிளியர் பண்ணிடலாம். அதனால அப்படிதான் நீங்க மைண்ட் செட் வச்சிருக்கணும். ஐயோ! இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, போய்க்கிட்டே தான் இருக்கும் சோர்ஸு. கடைசில ரிவிஷன் பண்ணவே முடியாது நீங்க படிச்சது எதையுமே. ரிவிஷன் பண்ணாம போறது எல்லாமே திரும்ப படிச்சதுக்கான வேஸ்ட் தான். படிச்ச மாதிரி அர்த்தமே கிடையாது. பாருங்க 2வது ஒன்லி ஸ்டடி. சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. ரிவிஷன் பண்றது கிடையாது. டெஸ்ட்டும் போடுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அது வந்து வேஸ்ட். நீங்க வந்து தாராளமா நான் சொல்லுவேன், உங்களால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா, "ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு நெனைக்காதீங்க. அதுதான்ப்பா உண்மை. நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. சும்மா படிச்சுக்கிட்டே போறவங்கனால, அப்புறம் ஏன் வேர்ல்டு வைடு வந்து இந்த டெஸ்ட்டு, ரிவிஷன் இந்த மாதிரி செட்டப் எல்லாம் ஸ்கூல், காலேஜ்ல வச்சிருக்காங்க. நம்ம இந்தியால மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க. ஏன்னா, அதுதான் ஒருத்தர் மனிதர்களோட மைண்ட் செட்டே அதுதான். மறக்கும். அத டெஸ்ட் வகையிலயும், ரிவிஷன் வகையிலயும் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது தான் அது மைண்ட்ல நிக்கும். அதனால படிச்சுக்கிட்டே போகாதீங்க. ஒரு பிரேக் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிங்க. அதுக்கு அடுத்தது வித்தவுட் நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஜிகேவுக்கு உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்பயும் உங்க கையில இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஜிகே ஒவ்வொன்னும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹிஸ்டரியும், பாலிட்டியும், ஐஎன்எம்மும் 11த், 12த் 10த்லேலாம் ஒவ்வொரு லெசனும் 50 பக்கம் இருக்கும். அந்த 50 பக்கம் இருக்க லெசன 100 லெசன் நீங்க படிக்கிறீங்கன்னா, 5000 பேஜஸ நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிற முடியுமா? கண்டிப்பா கஷ்டம். அதனால நீங்க இந்த நான் 50 பக்கம் இருக்கிற ஒரு பேஜ ஷார்ட்டா அதுல இருக்க பாயிண்ட்ஸ மட்டும் சுருக்கி 5 பக்கம் ஆக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேக்ஸிமம் ஒவ்வொரு தாளையும் ஒரு 100 லெசன் தான் படிக்க முடியும். 500 பேஜஸ ஈஸியா ரிவைஸ் பண்ணிட்டு போயிரலாம் இல்லையா? அப்படிதான் நீங்க படிக்கணும். ஏன்னா, அந்த 550 பக்கத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது என்னம்மா செய்வோம்? தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்ல பார்ப்போமே தவிர, தேவையான பாயிண்ட்ஸ பார்க்காம விட்டுருவோம். அதனால நீங்க வந்து ஜிகேவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த நோட்ஸ் எவ்வளோ கிறுக்கலா இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு புரிஞ்சா போதும். சும்மா படிச்சுக்கிட்டே சைட்ல இப்படியே எழுதிக்கிட்டே படிச்சுட்டே போங்க. கடைசியில அது சும்மா அப்படியே கண்ல பாருங்க. சும்மா ஃப்ளோ சார்ட்டா போடுங்க, படம் வரைங்க, ரவுண்டு போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷார்ட்டா அந்த லெசன இதுக்குள்ள இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் உட்காந்து அம் இவர் இதை செய்தார்ன்னு எழுதாதீங்க. அப்படியே அந்த பேர கூட ஷார்ட்டா உங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னா, ஓகேவா? ஹுமாயூன்னா ஜஸ்ட் ஹுமாய், அ அக்பர், ஷாஜஹான்னா ஷாஜ் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியிற மாரி. அப்படி கூட போட்டு ஏன்னா இதுக்கப்புறம் டைம் ரொம்ப கம்மி இல்லையா? அதுக்காக சிம்பிளா ஒரு ஹிண்ட் மாரி கையில வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் பெஸ்ட்டு. இல்ல டைம் கம்மியா இருக்கிறதுனால, என்னால அவ்வளோ லெசனுக்கு எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான லெசன், பெரிய லெசன்கள்ல மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னாலும் ஓகே தான். ஆனா, ஜிகேவுக்கு நோட்ஸ் வச்சு தான் படிக்கணும். புக்க வச்சே படிச்சு பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ். இந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக்க 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். அதாவது நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இத பண்ணாம போறது ஒரு மிஸ்டேக். ஏன்னா, ஓஎம்ஆர் பிராக்டிஸ் வந்து நீங்க வீட்ல வந்து ஓஎம்ஆர் ஷீட்ட டவுன்லோட் பண்ணி, நீங்க கடைசியா ஃபுல் டெஸ்ட் இதெல்லாம் எழுதுவீங்கல்ல, அத ஓஎம்ஆர்ல எழுதி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத உங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம் ஹால்ல போய் அத பண்ணாம இருக்க முடியும். இன்னொன்னு, எக்ஸாம் ஹால்ல போய் இந்த ஓஎம்ஆர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க பாருங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அத நீங்க தவிர்க்கணும். ஒவ்வொரு மிஸ்டேக்கும் 2 மார்க்கு, 5 மார்க்குன்னு போயிரும். நம்ம 2 மார்க்குக்காக 20 நாள் படிச்சிருப்போம். ஒரு லெசன. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட லெசன அந்த 10 லெசன படிச்சா ஒரு 2 கொஸ்டின் வரும். அப்படின்னு இப்ப திருக்குறள் படிக்கிறோம். 20 அதிகாரம் படிச்சா ஒரு ஒரு 4 கொஸ்டின் வரும். அவ்வளோதான். ஆனா, அங்க எக்ஸாம் ஹால்ல போய் 1 செகண்ட்ல ஒரு மிஸ்டேக் பண்ணி 5 மார்க்க போட்டுருவோம். இந்த மாதிரி தேவையில்லாத மிஸ்டேக்ஸ் அதுவும் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பண்ணாம போறது ஒரு மிஸ்டேக். எக்ஸாம் ஹால்ல போய் ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் பண்றது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அத 2யும் நீங்க செய்யக்கூடாது. இங்கேயே பிராக்டிஸும் பண்ணிட்டு போணும். அங்க போயி தப்பே வந்துராம 100% கரெக்ட்டா பண்ணணும். ஓஎம்ஆர ஹேண்டில் பண்ண தெரியணும். அடுத்தது ஃபோன் அண்ட் நெகட்டிவிட்டி.
ஃபோன் யூஸ் பண்றத இந்த 3 மாசத்துல விட்டுருங்க. நீங்க ரொம்ப ஃபோன் யூஸ் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா விட்டுருங்க. ஃபோனே வேண்டாம். அந்த ஃபோன ஒரு டவுட் பார்க்கலான்னு நம்ம தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல அப்படியே புடிச்சு புடிச்சு இழுத்துரும். நான் படிக்கிறதே YouTubeஅ பார்த்து தான் படிக்கிறேன்னா, அப்ப வேணா நீங்க தாராளமா ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதுவும் எப்படி? இன்னைக்கு நான் இத படிக்க போறேன்னா, அதுக்குரிய வீடியோவ பார்த்துட்டு அப்படியே தூக்கி வச்சிரணும். இல்ல அதுக்குரிய பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, அத அப்படியே தூக்கி வச்சிரணும். ஒரு வாட்டி நீங்க அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்றத கேட்டுட்டு அத வச்சிரணும். புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஃபோன தூக்கி போட்டுறணும். அது மாரி நெகட்டிவிட்டி. இத சுத்தி நெகட்டிவிட்டியான ஆளுகள பூரா அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸேவும், ஆமா இது தேவையா உனக்கு? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் யாரையுமே பக்கத்துல வச்சுக்காதீங்க. அப்படியே அவங்க சொன்னா கூட அத பெருசா எடுத்துக்காதீங்க. பரவால்ல ஒரு 3 மாசம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு எந்த நெகட்டிவான விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க. வீட்ல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையிலயும் இன்வால்வ் ஆகாதீங்க. எந்த ஒரு இஷ்யூவையும் இப்ப தூக்கி தலையில போட்டுக்காதீங்க. எத பத்தியும் யோசிக்காம இந்த 3 மாசம் எனக்கானது எக்ஸாமுக்கு மட்டும் தான் இதுல இடம். வேற எத பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா, நீங்க எக்ஸாம முடிச்சுட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்துல பாதி இதுக்கு அதுவே சொல்யூஷன் ஆயிரும். ஏதோ ஒரு வகையில நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. போஸ்டிங் வாங்குனதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளத்துல பாதி பிரச்சனைய வந்து சால்வ் ஆயிரும். அதனால நீங்க இந்த ஓவர் யூசேஜ் ஆஃப் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த மாரி விஷயங்கள எல்லாம் கண்டிப்பா எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் செய்யக்கூடாத விஷயங்கள். இதையெல்லாம் செய்யாம இருந்தாலே நீங்க வந்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி 80 நாள்ல பாஸ் பண்றது உறுதி. இப்போ நம்மளோட சேனல்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே அனௌன்ஸ் பண்ணிருவோம். எப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா? அன்னைக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அதுல வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். அதுல எப்படி வரும்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றதுன்றத விட, டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன ஷெட்யூல் குடுக்க போறோம், எப்படி டெஸ்ட்டுக்கு நடக்க போகுதுன்றத பத்தி உங்களுக்கு இருக்கும். அததான் இங்க வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். நம்மளோட சேனல்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கால் ஃபார் வந்த உடனே ஸ்டார்ட் பண்றோம். மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா, உங்களுக்கு புரொவைடிங் மெட்டீரியல் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், மேத்ஸ், ஜிகே, கூடுதல் குறிப்புகள், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் குடுத்துருவோம். வீடியோவாவோ, இல்ல பிடிஎஃப்பாவோ நாங்க வந்து அதுக்குரிய சோர்ஸ் வந்து குடுத்துருவோம். எத பார்த்து படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருவோம். தமிழுக்கு எல்லாமே பிடிஎஃப்பா குடுத்துருவோம். மத்த அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பிடிஎஃப் குடுத்துருவோம். மேத்ஸுக்கும், ஜிகேக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா, ப்ராப்பரா. ஜிகேக்கு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அதனால ஈஸியா நீங்க டைரக்ட்டா அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிறலாம் அந்த லெசன. அடுத்தது ப்ராப்பர் டெஸ்ட் கண்டக்டிங் வயா மொபைல். உங்ககிட்ட மொபைலோ, டேபோ என்ன இருக்கோ, நீங்க அதுல ப்ராப்பரா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஃபுல்லாவே ஃபோன்ல தான் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப ஈஸியா நீங்க இருந்த இடத்திலேயே டக்கு டக்குன்னு டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணிறலாம். அடுத்தது கிவிங் சப்போர்ட் டூ ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட். எப்படி கடைசியா வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்றது? அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபுல் டெஸ்ட். 3 ஃபுல் டெஸ்ட் எப்படி எக்ஸாம் ஹால்ல ப்ராப்பரா நீங்க டைமிங் செட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எழுதுறீங்களோ, அந்த மாதிரி ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டும் பிராக்டிஸ் பண்ணி உங்கள அனுப்பிருவோம். இதுதான் நம்மளோட சேனல்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறது. இத பத்தின வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதனால இங்க ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ச யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வேற அகாடமில படிச்சுட்டு இருந்தாலும் பரவால்ல. இது ஃப்ரீ தான். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க கீழ குடுத்துருக்கேன் இல்லையா? இதுல ஜாயின் பண்றதுக்கு, இது வந்து வாட்ஸ்அப் சேனலோட பார்கோடு, கியூஆர் கோடு, டெலகிராம் சேனலோட கியூஆர் கோடு. இதுல ஏதாவது ஒண்ண கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒண்ணுல இருந்தா கூட போதும். உங்களுக்கு இதுல தான் வந்து டெஸ்ட் பேட்ச்ச கண்டக்ட் பண்ண போறோம். இல்ல இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மோர் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா, வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டைரக்ட்டா வந்து உள்ள போயிரும். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க டைரக்ட்டா அதுல யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுப்பா. இதுல நான் சொன்னதுபடி நீங்க கரெக்ட்டா எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த 80 நாள்ல உங்களால எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். ஆனா, அத ப்ராப்பரா பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்ட்டா, ப்ராப்பரா பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். அத எப்படி பண்ணணுன்றது தான் உங்களுக்கு தேவ. அத
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பயே ஏன் சொல்றேன் இந்த வீடியோ? ஏன் 3 நாளைக்கு முன்னாடியே அத குடுத்துருக்கேன் அப்டின்னா, கால் ஃபார் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 டூ 4 டேஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்த மைண்ட் செட் எல்லாம் ரெடி ஆயிரணும். நான் யார ப்ராப்பரா கைட வந்து எடுத்துக்க போறேன்? யாரோட கைடன்ஸ்ல நான் படிக்க போறேன்? என்னென்ன மெட்டீரியல்? எந்த யூடியூப்ஸ வந்து ஃபாலோ பண்ண போறேன்னு இந்த 3 நாள் நல்லா பிளான் பண்ணுங்க. இந்த 12 விஷயத்தையும் நீங்க ப்ராப்பரா உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அந்த 80 நாள்னும்போது, அந்த ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணா அப்படியே தீயா இருக்கணும். அந்த ஷெட்யூல அப்படியே முடிக்கிறது மட்டும் தான் உங்களோட நோக்கமா இருக்கணும். நான் சொன்ன அந்த 12 விஷயத்தையும் பண்றதுக்கும், அ மிச்சம் இருக்க 5 விஷயத்த பண்ணாம இருக்கிறதுக்கும், இந்த 3 நாளுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருங்க. இப்போ ரன்னிங் ரேஸ்லன்னா ரெடி 1, 2, 3ன்றதுக்குள்ள ஒரு பொசிஷன்ல ரெடியா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க விசில் ஊதுனோனே ஓடுறதுக்கு. அதே மாதிரி இந்த 3 டேஸ இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு உங்களுக்குன்னு ஷெட்யூல் போட்டு ஒட்டி வச்சுருங்க. அதுக்கு ப்ராப்பரா பண்ணுங்க. உங்களுக்கு பண்ண தெரியலன்னா, யாராவது ஷெட்யூல் சொல்லியிருக்கவங்கள பார்த்து அந்த உங்களுக்கு அந்த பிளான் வந்து செட் ஆகுற மாதிரி இருந்தா அத எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி மெட்டீரியல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு படிக்கிறது, அன்னன்னைக்கு ஓடி போய் டவுன்லோட் பண்றது, இந்த வேலை செய்யாதீங்க. இது முக்கியமான ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். பிடிஎஃப் இருக்குன்றதுக்காக பிடிஎஃப்ப ஃபோன்லயோ, லேப்டாப்லயோ வச்சுட்டு படிக்காதீங்க. அது உங்களுக்கு கை குடுக்கவே குடுக்காது. உங்கனால ரொம்ப நேரம் ஃபோன்லயே படிக்க முடியாது. ஃபோன்லயே ரிவைஸ் பண்ண முடியாது. உங்க கையில மெட்டீரியல் வந்து பிடிஎஃப்பா இருக்கணும். அதாவது பேப்பரா இருக்கணும். அப்பதான் நீங்க அதுல கிறுக்கணும், அதுல அடிக்கணும், எழுதணும். நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ நோட் பண்ணணும். உங்களோட கிறுக்கல் அந்த பேப்பர்ல இருந்தா தான் உங்க மைண்டுக்கு அது அப்படியே நிக்கும். இந்த இடத்துல நான் இத எழுதியிருப்பேன். இந்த இடத்துல இத எழுதியிருப்பேன்னு வந்து எக்ஸாம் ஹால்ல உங்க கண்ணு முன்னாடி நிக்கும். ரிவைஸ் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு ரிவைஸ் பண்ண முடியும். அதனால இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 3 டேஸ்ல. ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே நம்ம ஓட்டத்த ஸ்டார்ட் பண்ணிரலாம். சரியா? ஈஸியா 80 நாள்ல எக்ஸாம கிளியர் பண்ணலாம். யார் யாருக்கு நம்ம சேனலோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். நீங்க கண்டிப்பா வந்து கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ச அட்டெண்ட் பண்ணுங்க. ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். தேங்க் யூ. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.